தேர்தலில் சீமான் அண்ணா முதல்வர் ஆவார், விஜய் அண்ணா துணை முதல்வர் ஆவார், நான் இணை முதல்வர் ஆவார். விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா நீங்க இப்படி சொல்றது? நான் இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அவங்க. விசிஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம், நீ ஒழுங்கா உன் வாழ்க்கையை வாழ்ந்துனா நீயே கடவுளாகலாம்னு சொல்லுது. இதை விட என்ன பெரிய அம்பேத்கரிசம் இருக்க போது? பெண்ணுரிமையை நீ என்ன வெங்காயம் எனக்கு சொல்லி தர்றது? நான் கடவுளை எப்போ வேணா கும்பிடலாம், எப்படி வேணா கும்பிடலாம், கும்பிடாம கூட போகலாம். ஏன் பொம்மையை கும்பிட்றீங்க, சிலையை கும்பிட்றீங்கன்னு கேட்கறவங்களுக்குலாம் நான் ஒரு பதில் சொல்றேன். இவ்வளவு நாள் இல்லாம விஜய் கட்சி தொடங்கின ஒரு வாரத்துல நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுறீங்க, உள்குத்து ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் நான் வெளியே சொல்லணுமா என்ன? நான் விஜய் சீமான் அண்ணா எல்லாம் சேர்ந்து 2026 ஒரு களம் காண்போம். கட்சிக்கு ஃபண்டு உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களே, நித்யானந்தாவா? 2026 தான். ஒரு 2 மாசத்துல எலெக்ஷனுங்க. எலெக்ஷன் ஒர்க்கே எனக்கு தலைக்கு மேல இருக்கு. அண்ணன் கூப்பிடுறாரு பொது பணிக்கு, நான் வேற சீமான் அண்ணாவோட சேர்ந்து பொது பணியாற்றணும். எனக்கு டைமே கிடையாது. 2026 நான் சீமான் அண்ணா விஜய் நடக்கும். எஸ்டிக்கள் வாழ்வில் ஒளியேற்றிய பின்தான் நான் சாவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, எமோஷன் ஆயிட்டேன். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. குளிர்காலம், மழைக்காலம், இந்த வசந்த காலம், இந்த மாதிரி இது அனைவரும் அரசியல் கட்சி தொடங்கும் காலமான்னு தெரியல. பிரபல ஜோதிடர் ராம்ஜி அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா கேட்டோன்னா குபீர்னு சிரிப்பு வந்தது. ஆனால் அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னா அது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவரிடம் கேட்போம், ஜோசியம் நல்லா தானே போயிட்டுருக்கு, திடீர்னு அரசியல் விளம்பரமா, இல்லை நடிகர்களை தொடர்ந்து ஜோசியக்காரங்க அரசியல் கட்சி தொடங்கணுன்றது ட்ரெண்டா? ஏன் அளவுக்கு கட்சி தொடங்கலாம் இங்கே யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். கட்சியில் வேணால் இணைச்சிக்கலாம், தனியாக கட்சி தொடங்குறதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். அது எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே நான் இந்து மதத்தை சேர்ந்த ஜோதிடன், வேறு மதங்கள்லாம் ஜோதிடம் கிடையாது, இந்து மதத்தில் தான் ஜோதிடம் இருக்குது. இந்து மதத்தை சேர்ந்த ஜோதிடன், இந்து மதத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறேன் எனும்போது இந்து மதத்தில் நிறைய டிஸ்கிரிமினேஷன், அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் இங்கே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இது கிடையாது அது கிடையாது, இந்த மாதிரிலாம் வருது. இந்த பிரச்சனைலாம் யார் எடுத்து சொல்கிறது? வால்மீகி தான் வேட்டுவ குலத்தை சேர்ந்த வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினார். மீனவ குலத்தை சேர்ந்த வியாசர் தான் ராமாயணத்தை மகாபாரதத்தை எழுதினார். சத்திரிய குல ராமன் தான் இங்கே அரசராக இருந்தார். யாதவ குல கிருஷ்ணன் தான் இங்கே அரசராக இருந்தார். ஆண்டாள் இருந்தாங்க, காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க, மீராபாய் இருந்தாங்க. எங்களுக்கு எங்கெங்க ஜாதி? எங்களுக்கு ஜாதியே கிடையாது. ஒருத்தர் முட்டி போட சொல்கிறாங்க, ஒருத்தர் மண்டியிட சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி வேணால் கும்பிடலாம், நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை, எப்படி வேணால் கும்பிடலாங்கிற சுதந்திரத்தை என் மதம் எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ சுயமரியாதை கழகம் நீ என்ன எனக்கு சொல்லித்தர்றது? எனக்கு எத்தனையோ வருஷம் முன்னாடி சுயமரியாதை என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு கடவுளை முன்னிறுத்தி தான் நீ கும்பிடணுன்னு. ஆனால் என் மதம் சொல்லுது விசிஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம், நீ ஒழுங்கா உன் வாழ்க்கையை வாழ்ந்துனா நீயே கடவுளாகலாம்னு சொல்லுது. இதை விட என்ன பெரிய அம்பேத்கரிசம் இருக்க போகுது? இதை விட பெரிய என்ன அம்பேத்கரிசம் இருக்க போகுது? உங்களது இந்துத்துவா சார்ந்ததுதான், இந்து திராவிட கழகம். திராவிடம் மட்டும் கூட சேர்த்துக்கிட்டீங்க, சும்மாலாம் சேர்த்தல. திராவிடர் கழகங்கள் இந்து மதத்தில் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப மூடநம்பிக்கை அதிகம், பெண்களுக்கு இது கிடையாது அது கிடையாதுலாம் சொல்கிறாங்க. சில மதங்களில் பெண்கள் ஒரு பதவிக்கு மேல் வர முடியாது. மீதெல்லாம் நீங்கள் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் புரிஞ்சிங்க, ஊடகவியலாளர். இன்னொரு மதங்களில் பெண்கள் சில வழிபாட்டு தலங்களுக்கே செல்ல முடியாது. ஆனால் எங்கள் மதத்தில் இருக்கும் பெண்கள் மீராபாய் ஆகட்டும், காரைக்கால் அம்மையார் ஆகட்டும், ஆண்டாள் ஆகட்டும், நாச்சியார் ஆகட்டும், காவியங்கள் படைத்தவர்கள், இவ்வளோ பெரிய ஆட்கள். பெண்ணுரிமையை நீ என்ன வெங்காயம் எனக்கு சொல்லி தர்றது?
எனக்கு எல்லாமே இருக்குது. சுயமரியாதை இருக்குது. நான் கடவுளை எப்போ வேணால் கும்பிடலாம், எப்படி வேணால் கும்பிடலாம், கும்பிடாமல் கூட போகலாம். ஏன் பொம்மையை கும்பிட்றீங்க, சிலையை கும்பிட்றீங்கன்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் ஒரு பதில் சொல்கிறேன். நான் என்ன வேணால் பண்ணுவேன். நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்னு பட்டணத்தார் பேசினார். என் மதத்தில் இருக்க ஒரே ப்ராப்ளம் ஜாதி. இந்த ஒரே ப்ராப்ளம் திருமங்கை ஆழ்வார், திருப்பொய்கை ஆழ்வார், திருமணிசை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், அத்தனை பேரும் எஸ்சி எஸ்டிங்க. சரி, நீங்க இந்து மதத்துல இருக்குன்னு சொல்றீங்க. இவங்க எழுதின 4000 திவ்ய பிரபந்தத்தை படிக்கிற பிராமணர்கள் வசதி ஜாதினா இவர்கள் எந்த வகையில் குறைந்து விட்டார்கள்? இந்த உண்மையை பேசுங்க. எவருங்க? நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன். நான் ஜோதிடருங்கிற ஃப்ரேம் எல்லாம் தாண்டி வந்து பேசுறேன். ஜோதிடருங்கிறது பிரபலமான ஒரு முகம். ஸோ இந்து மதத்துக்குள்ள இருக்க உட்பிரிவுகளை வந்துட்டு கலைக்கணும். சாதியற்ற அதையே நீங்க வந்து இந்து மதம் மட்டும் எடுத்துக்கிறீங்க. கிறிஸ்துவத்திலையும் அதே மாதிரி உள்பிரிவுகள் வந்து சொல்லப்படுது, இஸ்லாத்திலயும் சொல்லப்படுது. அவங்களுக்கு எல்லாம் யார் பேசுவாங்க? நான் வந்து இந்து மதத்துக்கு மட்டும் தான் பேசுவேன். உங்கள்கிட்ட போய் கேளுங்க. என் மதம் எனக்கு தெரிஞ்சு என் அம்மாட்ட தான் நான் சண்டை போட முடியும். எனக்கு காப்பி வேணும், காப்பி கொடுங்க. நான் பக்கத்து வீட்டில் இருக்க அம்மாட்ட போய் காப்பி கொடுங்கன்னா சண்டை போட முடியும். அப்ப அவங்கெல்லாம் வாக்கு செலுத்த தேவையில்லையா அவங்களுக்கு? கிறிஸ்தவர்கள், இஸ்லாம், ஓட்டு வங்கிக்காகவே வரலைங்க. சரி, நான் வந்தது மூட நம்பிக்கைகளை களைவதற்கான ஒரு முயற்சி. அதுக்கு ஏன் இந்து திராவிடம்? பொதுவா திராவிடம் முன்னாடி வேற ஏதாவது வார்த்தை சேர்க்க வேண்டியது தானே, பர்டிகுலரா எதற்கு? ஏன்னா திராவிட கட்சிக்காரங்க தான் இந்து மதத்தை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இப்போ திராவிடர் கழகம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு. இதெல்லாம் வேறு. திராவிடர் கழகத்தில் என்ன சொல்றாங்க? கடவுள் மறுப்பு கொள்கையை ஆதரிக்கிறாங்க. கி வீரமணி ஆசிரியர் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை ஆதரிக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்கிற ஸ்டாலினே சொல்லியிருக்கார், எங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை ஆதரவே இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர்கள் யாரும் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. அதை திமுகவோ அதிமுகவோ அல்லது நாம் தமிழர் சீமான் கூட சரி, முருக வழிபாடை வழிபடுறாங்க. இவங்க எல்லாருமே இந்து மத கடவுள்களுக்கு எதிரி கிடையாது. உண்மையான இந்து மதத்தை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறதே வந்து கி வீரமணி போன்ற ஆட்கள் தான். அவர்கள் இன்னும் இதே ராமாயணத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இன்னும் சம்புகனை கொன்றார்களே, வாலிவதம் செய்தார்களே, எப்பா இதே தான் பேசுவீங்களா நீங்கள்? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புவோம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். கடவுள் இருக்குன்னு நான் நம்புகிறேன், என் உணர்வை ஏன் காயப்படுத்துகிறேன்? சரி, இதுக்கு அரசியல் கட்சி அவசியமா? பொதுவாக இதெல்லாம் களைய முடியாதா? நீங்கள் ஒரு அக்னி ஆஸ்திரம் அப்படின்னு ஒன்று விடுறீங்கன்னா, நான் ஒரு வர்ணாஸ்திரம்னு ஒன்று விட்டாதான் ரெண்டும் இடிச்சுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? ராமாயணத்துலலாம் அக்னி வரும், வருணன் வரும், அணையும். நீங்கள் இவ்வளோ பெரிய அம்பை விடுறீங்க, நான் ஒரு சின்ன பையன் அப்படின்னா நான் சொல்கிறது எப்படி பழிக்கும்? நான் ஒரு கட்சி தலைவரானால் தான் நான் சொல்கிறது பதில் கண்டன அறிக்கையாக இருக்கும். சரி, கட்சி தலைவர்கள் காலங்காலமாக பல்வேறு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு வரவங்களே வந்துட்டு மக்களினுடைய மனநிலையை அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கணிச்சிட முடியாது. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது டிஜிட்டலில் வந்து என்ன பெருசாக சாதிச்சிடும்? ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ யூடியூப்க்கு விளம்பரமா உங்கள் சேனலுக்கு? எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக, அறிவு மூலியமாக நான் மக்களை கவர போகிறேன். இப்போ வந்து பேசுகிறவங்கெல்லாம் சக தோழமைகளே, வந்திருக்கும் ஆளுமைகளே, நீங்கள் நடந்தால் மாநாடு, நின்றால் கூட்டணியை, இது மாதிரிலாம் நான் பேச போகிறதில்ல. நான் இதில் இருக்கிற உண்மையை பேச போகிறேன். எனக்கு என்னங்க பிரச்சனை? ஆடி மாதம் ஏங்க நாகாத்தாவை கும்பிட்றோம்? ஏங்க சபரிமலை வந்து இப்போ இது மட்டும் கும்பிட்றோம்? புரட்டாசி மாதம் என்னங்க கான்செப்ட்டு? இது என்னங்க கான்செப்ட்டு? இது என்னங்க கான்செப்ட்டு? ஏங்க விதவைகளுக்கு கை எப்படி உடைக்கிறாங்க? இந்த வளையல் உடைக்கிறாங்க? ஏங்க பொட்டு அடிக்கிறீங்க? ஏங்க இதெல்லாம் நானே அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆள் செத்து போயிட்டானா, ஒரு காலத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டானே அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம்? செத்து போனவன் பக்கத்தில் உட்காந்து அவன் காதில் உட்காந்து சங்கு எடுத்து ஊதுவாங்களாம், எந்திரிக்கிறானான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் அவன் பக்கத்தில் மேலே தட்டுவாங்களாம், எந்திரிக்கிறான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? அதிர் வேட்டுகளை வெடிப்பாங்களாம், அவன் எந்திரிக்கிறானான்னு பார்க்குறதுக்கு. ஒன்றுமே அவன் எந்திரிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுவாங்களாம். அப்பயும் அவன் எந்திரிக்கலைன்னா 4 பேர் சேர்ந்து இடும் காடு இடுகாடு, சுடும் காடு சுடுகாடு. அப்போ பேக்காண்டியா இருந்தோம். ஒருத்தன் செத்து போயிட்டா என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ நம்ம பண்ண ஃபாலோ அப்பை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணிட்டு, ஒருத்தன் செத்து போயிட்டான்னா வாசலை உட்காந்து டொம்முக்கிட்டக்கான்னு அடித்தா, இதெல்லாம் நானே அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் விதவைகளை வளையலை உடைச்சாங்க, பொட்டு அழிச்சாங்க, தாலியை அறுத்தாங்க.
இன்றைக்கி அதெல்லாம் எந்த லேடிஸும் பண்ண பர்மிஷனே கொடுக்கறது இல்லையே. காலம் முன்னேறி கொண்டிருக்கிறது, இந்து மதமும் அடுத்த டிஜிட்டல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உலகிலேயே தொடங்கப்பட்ட முதல் டிஜிட்டல் கட்சி என்னவென்றால் அது இதுதான். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போடுவேன், அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணி எங்கிட்ட வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக மெம்பராக ஆட் ஆயிடுவான். ஆட் ஆக என் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆட் ஆகிட்டே போவாங்க. விஷன் 2026 ஒரு 500 வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி எனக்கு வந்துடும். இவர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல தத்துவங்களை, சமத்துவம், சமூக நீதி, மனிதர்களுக்குள் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லை, இந்து மதம் அதை முன்மொழியவில்லை அப்படிங்கிற விஷயத்தை உலகம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. இதை நான் ஏன் வந்து மற்ற மதங்களுக்கு பண்ணக்கூடாது என்று கேட்டால், நான் இருக்கிற இந்த வேலைக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் துறையில் சிறப்பாக செயலாற்றுறீங்க, இதே மாதிரியே ஒரு 10 டிஜிட்டல் சேனலை டெவலப் பண்ண வேண்டியதானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு யார் சம்பளம் தராங்களோ, என்னை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான்ப்பா நான் வேலை செய்வேன்னு சொல்லுவீங்க. சேம், சிம்பிள், சேம். சரி, இது உங்கள் கருத்தை சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் விஜய் கட்சி தொடங்கின ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க, உள்குத்து ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் நான் வெளியே சொல்லணுமா என்ன? கண்டிப்பாக சொல்லணும். அது எப்படி ஊடகத்துக்கு முன்னாடி சொல்கிறது? கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் எல்லாமே எல்லாம் நடக்கும். நான், விஜய், சீமான் அண்ணா எல்லாம் சேர்ந்து 2026 ஒரு களம் காண்போம். அவங்களுக்கு தெரியுமா இது? காலம் புரிய வைக்கும். நான் 500 குரூப்பை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு 10 லட்சம் பேரை என் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுட்டு போனால் கண்டிப்பாக என்ன மதிப்பாங்கல்ல. அந்த நாளும் வரும். எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. அந்த ஐடி விங்கு அவங்கவுங்க கட்சியை டெவலப் பண்ணுது. ஆனால் எனக்கு உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் என்னுடைய விங்கில் இருக்காங்க. நான் சொல்கிறத அவங்கவுங்க நாட்டில், மொரோக்கோ நாட்டில் ஒரு கொடி ஏற்றுனா மொரோக்கோ நாட்டில் இருக்கிற என் கிளைண்ட்டு கொடி ஏற்றுவான். கட்சிக்கு ஃபண்டு உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே, நித்யானந்தாவா? தெரில, இது வரைக்கும் இல்லை. இது எப்படி பதிலாகும்? கட்சி நடத்தினோன்னா எப்படியும் ஃபண்டு வேணும். யூடியூப் ரெவென்யூ வரும் நான் நம்புகிறேன். யூடியூப் வியூஸ் போகும், யூடியூப்லேருந்து காசு வரும்னு நம்பி தான் இதை ஆரம்பிக்கிறேன். ஐயா நித்யானந்தா அவர்கள் இதை கண்டால், எனது அன்பு நண்பர், ஏதாவது ஒரு 1000 கோடியை கொடுத்து உதவி செய்தால். சரி, கட்சி தொடங்கின உடனே வந்துட்டு நடிகைகள் எல்லாம் ஈர்ப்பாங்க. இந்த கட்சியில் இந்த நடிகைலாம் இருக்காங்க விளம்பரத்துக்கு. உங்கள் கட்சி எப்படி? இந்த கவர்ச்சி நடிகைகளை கூப்பிடுறது, குத்தாட்டம் ஆடுறது, நாங்கள் என்ன அவங்களா என்ன? நாங்கள் அவங்க இல்லை, இந்து மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க. நாங்கள் ஒருத்தரை வந்து டான்ஸ் எல்லாம் கூட ஆடினாங்க, கிழின்னு கிழிச்சிட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் பார்த்தேன். நான் முந்தினத்துக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன். அந்த மாதிரி தான் இப்பவும் சொல்லணும். இவர்களெல்லாம் பார்க்குறேன், ரசிக்கிறேன், சிரிக்கிறேன். போங்கடா பாய்ஸ், 2026 பாருங்க என்ன. அப்ப நீங்களும் 2024 களம் காணல, சும்மா 2026 தான். இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷனுங்க. எலெக்ஷன் ஒர்க்கே எனக்கு தலைக்கு மேல இருக்கு. அண்ணன் கூப்பிடாரு பொதுப்பணிக்கு, நான் வேற சீமான் அண்ணாவோட சேர்ந்து பொதுப்பணியாற்றணும். எனக்கு டைமே கிடையாது. 2026 நான், சீமான் அண்ணா, விஜய் நடக்கும். சரி, மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு கணிப்பு சொல்றீங்களா, ஜோதிட கணிப்பு, இந்த அரசியல் கட்சி இந்த வருஷம் இப்படி இருப்பாங்க, இந்த தேர்தலில் இப்படி. நீங்களே கட்சி தொடங்கியிருக்கீங்க, உங்க கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கோ 2026 தேர்தலில்? 2026 தேர்தலில் சீமான் அண்ணா முதல்வர் ஆவார், விஜய் அண்ணா துணை முதல்வர் ஆவார், நான் இணை முதல்வர் ஆவார். விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா நீங்க இப்படி சொல்றது? நான் இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அவங்க உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. துணை முதல்வர் ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வெறும் 3 வருஷத்துல ஒரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கூட இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்கிறது. நான் அவங்களுக்கான டிஜிட்டல் சக்தியாக செயல்படுகிறேன். டிஜிட்டல் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கான கருத்துக்களை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியல் சீமான் அண்ணாவும் விஜய் அண்ணாவும் தானே பார்க்குறாங்க. எனும்போது அதுதான் வந்து அடிப்படை. அதை அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல்னு மாதம் ஒரு தடவை மாநாடு போடலாம். எனக்கு அவங்கள்ட்டலாம் அளவுக்கு ஃபண்டு இல்லை. மேபி நீங்கள் சொல்கிற இந்த வீடியோவை கேட்டு என் நண்பர் நித்யானந்தா ஏதாவது ஒரு பெரிய ஃபண்டை கொடுத்தாருன்னா நாங்களும் மிக தீவிரமான அரசியலில் இறங்குவோம். ஃபண்டெல்லாம் வந்தாலும் ஈடியும் சேர்ந்து வரும், பரவாயில்லையா? வர சொல்லுங்க பார்ப்போம். அனைத்துக்கும் தயாராக தான் களம் கண்டிருக்கீங்க, அரசியல் களம். இவ்வளோ தூரம் கழிவு ஊத்துறேன், இந்நேரம் வந்திருக்கணும், இன்னுமா வரல. பார்ப்போம் வர சொல்லுங்க.
ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா இதெல்லாம் 4 விஷயம் நடந்தால் தானே ஒரு கெத்து, ஒரு ஊருக்குள்ள ஒரு மரியாதை. சொல்லுங்க, ஈடிலாம் வரணும், நாங்களாம் பீடிக்கே வழி இல்லாமல் இருக்கோம், எங்களை ஈடி வந்து என்ன பண்ண போகிறான்? இந்த கந்தசாமி படத்தில் அவனை கூட்டு போய் வடிவேலு கூட்டு போய் அடி அடி நடிப்பார் பிரபு, அடிச்சுட்டு கேட்பாரு, டேய் அப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை, அவனமா அனுப்பிவிடுங்கடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நான், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், தேட நான் ஃபண்டு கொடுத்தா தெரிவிக்கிறேன். சரிங்க சார், நீங்க வந்துட்டு எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க, உண்மையான நோக்கம்ன்றது வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க மனசுல இருந்து. ஒழிக்க வேண்டும் எனும் என் தீராத ஆசை. எங்க அப்பா செத்து போன போது அவர் போனத்தை தூக்க என்னை விடலை. ஏன்னா என் ஒய்ஃப் சிந்து நான் பிராமினை கல்யாணம் பண்ணதுனால நீ பிராமணன் இல்லைன்னு எங்கள் மாமா தான் முதல் கொல்லி போட்டார். என்னை அழ வச்சாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு சக்கிலி அப்பா எனக்காக முன்னின்று குரல் கொடுத்து எங்கள் அப்பாவோட ஈமச்சடங்குகளை நிறைவேற்றினார். அவர் இன்னைக்கு செத்து போயிட்டார். அவர் ஆன்மா சாந்தி அடைய இந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன். எஸ்டிக்கள் வாழ்வில் ஒளியேற்றிய பின்தான் நான் சாவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம் சாரி, எமோஷன் ஆகிட்டேன். ஆனால் ஒருத்தனை பாதிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். பிராமண குலத்தில் பிறந்தவங்க அப்படின்னு இங்கே சில பேர் சுற்றிட்டு அலைகிறாங்க. அவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்வதால் தனக்கு ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன பணத்தை தூக்கக்கூடாது எங்கள் சித்தி எங்கள் மாமாலாம் அது ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி எங்கேயோ ஏதோ எறும்பு கொசு மாதிரி எங்கேயோ இருக்காங்க. நான் எங்கேயோ வளர்ந்து எவரெஸ்ட் மாதிரி போயிட்டேன். அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். எந்த சாதியும் ஜெயிக்காது, எந்த மதமும் ஜெயிக்காது. அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். இதை சொல்ல இந்த மீடியா மூலியமாக சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அன்று என்ன எங்கள் அப்பா போனத்தை தூக்க விடாத இதன் மூலிமா நான் கன்வே பண்ணுறேன். இந்து திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களை உங்களிடையே அறிமுகம் செய்கிறேன். இந்து திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் டைகர் பிரபாகரன் அவர்கள் அவங்க கட்சியினுடைய கொள்கைகள் பற்றி இப்போ சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கம். இந்து திராவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இந்த இந்து திராவிட கட்சியை நாங்கள் ஆரம்பித்துக்கு முன்னாடி தலைவர் ராம்ஜி மகரிஷி அவர்கள்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் எங்களை கேட்ட கேள்வி, அது என்னங்க இந்து திராவிடர் கழகம்? ஒன்று இந்துன்னு ஆரம்பிங்க, இல்லை திராவிடர்னு ஆரம்பிங்க, இல்லை ரெண்டுத்தையும் கலந்து ஆரம்பிச்சு ஒரு வித்தியாசமாக இருக்கு, என்னதான் உங்களுடைய கான்செப்ட்னு கேட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து மதத்துக்கு இந்த மரியாதையை இப்போ ரொம்ப நாளாக போயிடுச்சு. ஏன்னா மற்ற திராவிட கட்சிகளும் வேற சில அமைப்புகள் என்ன பண்ணாலும் இந்துத்துவால இந்து மதத்தில் நிறைய பிரிவினைகள் இருக்கு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க இந்து மக்களை மதம் மாற்றி மனம் மாற்றி மாற்று மதத்தினருக்கு விலை போக வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதை மாற்றுறதான் எங்களுடைய மிக முக்கிய குறிக்கோள். ஏன்னா இங்கே பெரும்பான்மையான இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து சிறுபான்மை மக்களாக மாற்றணும்னு தான் சில மிஷினரிஸ்டுடைய பேச்சுக்களை கேட்டு ஒரு சில அமைப்புகள் இதை தூண்டுதல் பேரில் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை முதல்ல ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை இந்து திராவிட கட்சியினுடைய கொள்கை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. என்னென்னா இந்து மதத்தில் தீண்டத்தகாதவர்கள் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் தீண்டத்தகாதவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்து மதத்தில் தயவுசெய்து சொல்கிறேன், இந்து மதத்தில் தீண்டாமட்டு ஒரு விஷயம் கிடையாது. இங்கே ஜாதி ரீதியான பாகுபாடுகள் கிடையாது. இதெல்லாம் நாளடைவில் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு சில பேர் உருவாக்கிய விஷயங்கள் தான் இந்த தீண்டாமை, ஜாதி ரீதியான வகுப்புகள், எஸ்சி எஸ்டி இது போன்ற தீண்டாமை, எஸ்சி எஸ்டி போன்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் காரணம்லாம் இவங்களுடைய சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்து மதத்தில் அடிப்படையில் ஜாதியே கிடையாது. ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவர் பறையத்தை சேர்ந்தவர், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து சொல்லுவாங்க. திருமாலை பார்த்தீங்கன்னா அவர் உயர் வகுப்பை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளுக்குள்ளேயே பிரிவினை உண்டாக்குனது தான் இவங்க. இங்கே மனுஷன் தான் கடவுளையும் படைக்கிறான், அந்த கடவுளுக்குள்ளேயே பிரிவினை உண்டாக்குனது மனுஷன் தான். ஸோ இங்கே எல்லாமே சுயநலவாதிகள் செய்த ஒரு சதி தான் இந்து மதத்தில் இருக்க இந்த பிரிவினைகள்லாம். இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலைவரும் பேசி, சரி நம்ம ஏன் அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது, நம்ம இந்து திராவிட கழகம் புதுசாக ஆரம்பிக்கலாம் சார். அப்போ பிராமின்ஸ்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே, தெரிவிக்கிட்டோம், பரவாயில்ல பேஸ் பண்ணுவோம்.
எஸ்சி எஸ்டி மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க, கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பேசிய அதே புரட்சியை தான் நாங்கள் பேச போகிறோம், பெரியார் பேசின அதே பகுத்தறிவு தான் நாங்கள் பேச போகிறோம். அதாவது திராவிட கொள்கையை முன்னெடுத்து கடவுள் மறுப்பு கொள்கையை பேச ஒரு பெரியார் இருக்கும்போது ஏன் இந்து மதத்தில் இருக்க உண்மைகளை வெளியே சொல்லி அதனுடைய பாசிட்டிவிட்டி பேசி நாங்கள் ஒரு ஆன்மீக பெரியாராக இருக்கக்கூடாதா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய புரட்சியை பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த இந்து திராவிட கழகத்தினுடைய நோக்கம். இதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். என்னன்னா, இனிமேல் ஆதி திராவிட பழங்குடியினர் சேர்ந்தவர்களை திருத்தமிழர் அப்படின்னு தமிழக அரசும் இந்திய அரசு அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலான்றது தான் எங்களுடைய முதல் திருத்தமிழர் அப்படின்னு அழைக்கணும். ஸோ இது ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் முன்னெடுத்து எங்களுடைய முதல் போராட்டமாக இது இருக்கும் தமிழ்நாட்டில். இதற்கு தமிழக மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி. நன்றி. அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. 2026 சீமான் அண்ணா முதல்வர், விஜய் அண்ணா துணை முதல்வர், நான் இணை முதல்வர்.